சிவமலையாண்டவன் கோயில்ல பச்சை புடவை வச்சு பூசையாச்சு, கூட பிறந்தவங்களுக்கு பச்சை புடவை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்பினாங்க. சாவ கிடக்கிற கிழவி மங்களித்தோட கிடந்தா அவளுக்கு கூட பச்சை புடவை எடுத்து கொடுத்து நம்ம அத்தைக்கு நம்ம அமத்தாளுக்கு. நீ இந்த காலத்துல பாசம் பெருசு பண்பாடு இருக்குதுன்னு பேசுறவோ, நான் கேட்கிறேன். கூட பிறந்தவன் கெட்டு முடிச்சு போனேன். இருக்கிறது 2 ஏக்கரா பூமி. பையனுக்கு அவன் பையனுக்கு டெல்லி IITல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. பணம் 12 லட்சம் கட்ட சொல்றாங்க. இவன் வந்து கேட்கிறேன், அம்மணி நீங்க அக்கா தங்கச்சி 3 பேர் இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் செய்ய வேண்டியது நானும் செஞ்சுட்டு அப்பனும் செஞ்சுட்டுது வாரு, கடனாய் முதலாய் போச்சு. 2 ஏக்கரா பூமி இருக்குது. பையன் ஒரே பையன், அவனுக்கு IITல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குதாயா, ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா பூமி வித்து போடுறேன்னு பிறந்தவன் கேட்கறான்னு வெயி. இந்த காலத்துல நீ பண்பாடு உள்ள பொம்பளை, பாசம் உள்ள பொம்பளை, குடும்பத்து மேல அக்கறை உள்ள பொம்பளை, நீ என்ன சொல்லணும்? அண்ணா அப்பன் செத்ததுக்கு அப்புறம் அப்பனுக்கு அப்பனா அண்ணனுக்கு அண்ணனா நீ தானே என்ற சபையை நிறைச்ச. நாளைக்கு கோடி செலவு வந்து நின்றாலே உன் தலை இல்லைன்னா அந்த சபை நிறையும் அண்ணா. கொண்டாண்ணா நான் கையெழுத்து போடுறேன். உம்பையும் படிச்சேன்னு எம்பையும் படிச்சேன்னா கொண்டாண்ணா. நீ எந்த பொம்பளை பிள்ளைலாம் சொல்லுதுவளா? அப்பன் உனக்கு ஒருத்தனை தான் பெத்தானா? நாங்க அக்கா தங்கச்சி 3 பேர் மானத்துல குதிச்சோமா, ஆளாளுக்கு 100 பவுன் வாங்கி ஏத்திட்டு போயிட்டு பிறந்தவனை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தி வைக்கிற காலம், இந்த நல்ல காலம் பேசுறதுக்கு 3 பேர் வந்திருக்கிறீங்களே, வரலாமா? நான் கேட்க